4 மாநில சட்டப்பேரவை தேர்தலில் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் மாநிலங்களில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. டெல்லியில் ஆட்சி அமைப்பதில் இழுபறி ஏற்பட்டுள்ளது. டெல்லி, சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் மிசோரம் மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்று முடிந்தது. இதில் மிசோரமை தவிர மற்ற 4 மாநிலங்களில் நேற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. மக்களவை தேர்தலுக்கான அரையிறுதி போட்டியாக இந்த தேர்தல் கருதப்பட்டதால் முடிவுகளை நாடே ஆவலுடன் எதிர்பார்த்தது. இந்நிலையில் சத்தீஸ்கரில் கடும் போட்டியில் முடிவில் மொத்தமுள்ள 90 தொகுதிகளில் பாஜக 49 இடங்களை பிடித்து 3வது முறையாக ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. அம்மாநில முதலமைச்சர் ரமன் சிங் 3வது முறையாக முதலமைச்சராகிறார். காங்கிரசுக்கு 39 இடங்கள் கிடைத்தன. மத்திய பிரதேசத்தில் மொத்தமுள்ள 230 தொகுதிகளில் பாஜக 165 இடங்களிலும் காங்கிரஸ் 58 இடங்களிலும் வெற்றி பெற்றது. இம்மாநிலத்திலும் பாஜக தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சியை தக்க வைத்துள்ளது. மாநில முதலமைச்சராக சிவராஜ் சிங் சௌகான் மீண்டும் ஆட்சி அமைக்கிறார். ராஜஸ்தானில் மொத்தமுள்ள 200 தொகுதிகளில் 199க்கு மட்டுமே தேர்தல் நடந்தது. அதில் பாஜக 162 இடங்களையும் காங்கிரஸ் 21 இடங்களையும் பிடித்தது. இதன் மூலம் பாஜகவை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் வசுந்தரா ராஜே முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். டெல்லி தேர்தலில் கட்சி தொடங்கிய ஒரே ஆண்டில் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி கட்சி 28 இடங்களை பிடித்து 2வது இடத்தை பிடித்தது. காங்கிரசுக்கு 8 இடங்களே கிடைத்தன. பாஜகவுக்கு 31 இடங்கள் கிடைத்தன. கெஜ்ரிவால் ஆட்சி அமைக்க மறுத்துவிட்ட நிலையில் பாஜகவும் ஆம் ஆத்மி கட்சியிடம் ஆதரவு கேட்கப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சி அந்தஸ்தில் அமரவும் தயார் என பாஜக கூறியிருப்பதால் டெல்லியில் உச்சக்கட்ட அரசியல் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நோட்டாவுக்கு ஒட்டுமொத்தமாக 3 லட்சம் வாக்குகள் கிடைத்தன.